மகர ராசிக்காரர்கள் அனைவருக்கும் வணக்கம். தங்களுடைய வாழ்வில் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே எதிரிகளின் தொல்லை ஒழியக்கூடிய இந்த வேளையில் எதிர்பாராத மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன. ராசிக்கு 6 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக மகர ராசிக்காரர்களுக்கு திகழ்கிறாருங்க வித்யாகாரகரான புதன். அவர் மிகவும் வலுவாக இந்த வேளையில் ருணரோக சத்ருஸ்தானமாகிய 6ல் இருந்து 7ல் நுழைகிறார். ராசிக்கு சமகிரகமாகவும் ராசியின் அதிபதியான சனியை சமகிரகமாகவும் பார்க்கிறார். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பகை கிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் இருக்கக்கூடிய புதன் இந்த வேளையில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் அவரது பார்வையில் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறார். எனவே இந்த வேளையில் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் தனது பகை கிரகத்தின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஆனால் அதே வேளையில் இயற்கை சுபகிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே 2, 4, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். ரூணரோக சத்ருஸ்தானாதிபதியும் பாக்யாதிபதியுமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் அவர் இந்த வேளையில் 6ல் இருந்து 7ஆம் இடத்திற்குள் நுழைவதால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாவதோடு எதிரிகள் தொல்லை உறுதியாகவே ஒழியக்கூடிய விலகக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேலை அமைவதால் மிக பெரிய அளவிலான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல காரியங்களை திறன்படவும் அற்புதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல பல சந்தர்ப்பங்களும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் ஏற்படக்கூடிய வகையில் பல வாய்ப்புகளும் நிறைவாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக நிச்சயமாக இந்த வேலை அமைய போகிறது. எனவே மகர ராசிக்காரர்கள் தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளும் போது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். அது மட்டுமல்ல அது 7ஆம் இடத்தில் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் தனது சப்தம பார்வை என்று சொல்லக்கூடிய 7ஆம் பார்வையை ஜென்மராசியின் மீது பதிக்கிறாருங்க. ஜென்மராசியின் மீது வித்யாகாரகரான புதனின் பார்வை பதியக்கூடிய இந்த வேளையில் மதிநுட்பத்தையும் அறிவாற்றலையும் நன்கு பயன்படுத்தி மிக பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் அவற்றை நன்மை நிறைந்தவையாகவும் உறுதியாகவே வளர்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் எதிர்பாராத மகிழ்ச்சி நிறைந்த தருணமாக இந்த வேலை அமைகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். மனசாட்சிக்கு விரோதமில்லாமல் அனைத்து காரியங்களையும் செய்து கொண்டிருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பல பணிகளை இந்த தருணத்தில் நிறைவாகவும் திருப்திகரமாகவும் மாற்றி கொடுக்க போகிறார். எனவே மிகப்பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் வித்யாகாரகரான புதன் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரமும் விவேகமும் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவே மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தையும் உறுதியாகவே தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் விரைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் பல மடங்கு நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை மகர ராசிக்காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்ல மாற்றம் உறுதியாகவே வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை.
இப்படிப்பட்ட இந்த வேளையில் சப்தமத்தில் அமர்ந்து மிக வலுவாக ஜென்மராசியை புதன் பார்ப்பதால் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் குடும்ப ரீதியான பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதோடு நிம்மதியும் மனநிறைவும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைகிறது. அது மட்டுமல்லாது மகர ராசிக்காரர்களின் குடும்ப வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும். குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபம் முற்றிலும் விலகுவதோடு உங்களுடைய திறமைக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் அனைவருடைய பாராட்டையும் குடும்பத்தில் பெறுவதோடு மட்டுமல்லாது நீங்கள் குடும்ப வருமானத்தை உயர்த்தி கொடுக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. யாரிடமும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் பேசி பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கக்கூடிய அமைப்பில் செயல்படுவதால் பெரிய அளவிலான காரியங்கள் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடும். அதோடு மட்டுமல்லாது குறிப்பாக மகர ராசிக்கார பெண்மணிகளுக்கு எதை செய்தாலும் அதை மிகுந்த ஈடுபாட்டுடனும் கவனத்துடனும் திட்டமிட்டு செயல்படுவதால் மிக பெரிய அளவிலான சிக்கல்களை உறுதியாகவே தகர்த்தெறிந்து வெற்றி காணக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இந்த வேலை மகர ராசிக்கார பெண்மணிகளுக்கு நிச்சயமாக கைகூட போகிறது. எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் மகர ராசிக்கார பெண்மணிகள் நிறைவாக வெற்றிகரமாக மாற்றி முடிக்க முடியும். உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் மகர ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் சிறப்பான வாய்ப்புகளை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. தொழில்துறை வியாபாரத்துறையில் பாராட்டுகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரப்போகிறது. மனதில் தைரியமும் மனநிறைவும் சந்திக்கக்கூடிய வகையில் பல பணிகளை செம்மையாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான பணிகளை கூட சாமர்த்தியமாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த தருணத்துல கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் மகர ராசிக்காரர்கள் உருவாக்கி கொள்ள முடியும். குறிப்பாக கலைத்துறை ரீதியான பணிகளில் பயணங்கள் மூலமாக அதிக ஆதாயம் உண்டு. புதிய வாய்ப்புகள் கிடைப்பதில் ஏற்பட்ட தடை தாமதங்கள் இந்த தருணத்தில் விலகும். புதிய வாய்ப்புகள் நன்மை நிறைந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு உங்களது உழைப்பிற்கேற்ற வெற்றியை நிறைவாக மாற்றி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக அமைத்து கொடுக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். அதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும். மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மாணவ மாணவியர்கள் கல்வியில் மட்டுமல்ல தனித்த திறமையை விளையாட்டு உள்ளிட்ட பல பணிகளில் வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சல் நிறைவாக கிடைக்கும். கடன் சார்ந்த தொல்லைகளில் நல்ல மாறுதலை சந்திக்க முடியும். எதிரிகளின் தொல்லை விலகுவதால் இந்த வேளையில் உறுதியாகவே புதிய நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் மிக பெரிய அளவிலான காரிய வெற்றியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது. எனவே மனநிறைவும் மகிழ்ச்சியும் பல மடங்கு உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அற்புதமாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதால் மிக சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய வகையில் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக புதன் எடுத்து காட்டுகிறார். சரியாக இந்த சந்தர்ப்பத்தை மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்த
பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வரும்.